Hello students, welcome to BSc Maths in Tamil. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல change the order of integrationல ஒரு problem பார்க்கலாம். அதாவது given problem வந்து incorrect formல இருந்தா first step என்ன பண்ணிட்டு அதுக்கப்புறம் proceed பண்ணணும்ங்கறத பார்க்கலாம். So change the order of integration in integral 0 to 1 integral x to 1 x by x square plus y square dx dy and then evaluate it. So ஒரு given integration கொடுத்திருக்கு. அதை வந்து change the order first பண்ணிட்டு அப்புறம் அதனுடைய வேல்யூவை find பண்ணணும். So given integral 0 to 1 integral x to 1 x by x square plus y square dx dy. இதை நம்ம given integration. So இப்போ வந்து இந்த given integration நம்ம செக் பண்ணோம்னா இதனுடைய inner integration என்னது? Inner integration பார்த்தோம்னா இதுதான் நம்முடைய inner integration. x to 1 x by x square plus y square dx. இதான் inner integration. So இப்போ inner integration பார்க்கும்போது நமக்கு இங்க dx இருக்கு. Integration with respect to x இருக்கு. So limit to எதிலே இருக்கு? x லே இருக்கு. x to 1. அப்போ limit வந்து variable in x ல இருக்கு. நமக்கு இன்டகிரேஷனும் with respect to x ல இருக்கு. So இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து incorrect form. So அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த dx dy first dy dx அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். So அப்போ எந்த ப்ராப்ளத்துக்கும் change the order of integration and double integration problemsக்கும் நம்ம வந்து first correct formல இருக்கான்னு செக் பண்ணணும். So correct formல இல்லைன்னா correct formக்கு change பண்ணிட்டு அப்புறமா proceed பண்ணணும். So நமக்கு இந்த change the order of integration ப்ராப்ளத்துல இந்த ப்ராப்ளம் வந்து not in correct form. So அப்போ correct formக்கு first change பண்ணி எழுதுறோம். So integral 0 to 1 integral x to 1 x by x square plus y square இங்க dx dy இருக்குதை எப்படி மாத்தணும்? dy dx ன்னு மாத்தணும். நமக்கு வந்து double integration ப்ராப்ளத்திலே நம்ம வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நமக்கு வந்து இந்த x னுடைய லிமிட் and y னுடைய லிமிட் ரெண்டினுடைய லிமிட்டுமே வந்து கான்ஸ்டன்ட்ல இருக்கும்போது நம்ம வந்து எந்த சேஞ்சும் நமக்கு பண்ண வேண்டிய தேவை இருக்காது. நம்மளுடைய லிமிட்ஸ் வந்து வேரியபிள்ல இருக்கும்போது நம்ம வந்து கண்டிப்பா டபுள் இன்டகிரேஷன்ல நம்ம செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ப்ராப்ளம் செய்யணும். ஸோ இப்போ நம்ம கரெக்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ கரெக்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன்ல ஒரு 2 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், 2 or 3 வீடியோஸ். அதுல 2 ப்ராப்ளம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அந்த ப்ராப்ளத்தை செக் பண்ணி பார்த்தா தெரியும். அது வந்து ஆல்ரெடி கரெக்ட் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ ஆல்ரெடி கரெக்ட் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா நம்ம எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ இன்கரெக்ட் ஃபார்ம்ல இருந்ததை நம்ம கரெக்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் the region of integration is bounded by. ஸோ இப்போ கரெக்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ண அப்புறம் இதுல இருந்து லிமிட் எடுக்கணும். ஸோ இப்போ இங்க dy இருக்கு, இன்னர் இன்டகிரேஷன்ல dy இருக்கு. அப்போ y னுடைய லிமிட் என்னது? x to 1. y னுடைய லிமிட் y is equal to x to y is equal to 1 and outer integrationல dx இருக்கு. அப்ப x னுடைய லிமிட் வந்து x is equal to 0 to x is equal to 1. அதான் இங்க எழுதியிருக்கோம். The region of integration is bounded by x is equal to 0, x is equal to 1, y is equal to x, y is equal to 1. அதாவது இந்த கொடுத்திருக்கக்கூடிய இந்த 4 லிமிட்ஸ் ஆலையும் closed ஆகக்கூடிய ஸ்பேஸ் தான் என்னது நமக்கு region of integration. அதாவது இந்த 4 லிமிட்ஸையும் நம்ம ஒரு கிராஃப்ல மார்க் பண்ணும்போது closed ஆகக்கூடிய ஸ்பேஸ் தான் நமக்கு region of integration. ஸோ இப்போ இந்த 4 லிமிட்ஸையும் நம்ம கிராஃப்ல மார்க் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் x axis, y axis, ஸோ இந்த intersecting point 0, 0. ஸோ நமக்கு ஆல்ரெடி இந்த y axis னுடைய equation தான் என்னது? x is equal to 0 நமக்கு தெரியும். ஸோ அதுதான் நம்முடைய ஒரு லிமிட் x is equal to 0. நெக்ஸ்ட் இது 0ங்கிற பாயிண்ட். ஸோ இங்க x axisல 1 மார்க் பண்ணோம்னா இது என்னது? x is equal to 1ங்கிற லைன். ஸோ இந்த லைனுடைய ஈக்குவேஷன் வந்து x is equal to 1. நெக்ஸ்ட் y is equal to 1. ஸோ y is equal to 1னா இந்த லைன். அது இங்க 0, இங்க y axisல 1னா இந்த லைன் தான் என்னது? y is equal to 1. ஸோ அப்போ நமக்கு இது y is equal to 0. x axis னுடைய ஈக்குவேஷன் என்னது? y is equal to 0. இந்த லைன் வந்து y is equal to 1. x is equal to 0, x is equal to 1. So நம்ம x is equal to 0, x is equal to 1 and y is equal to 1ங்கிற லைனை மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் y is equal to x.
ஸோ y is equal to xனாலே நமக்கு தெரியும் இது வந்து ஸ்ட்ரைட் லைன் 0,0 வழியா பாஸ் ஆகும். ஸோ இல்லைன்னா நம்ம வந்து எக்ஸுக்கு 0ங்கிற பாயிண்ட் போடும்போது ஒய்க்கு என்ன கிடைக்கும் 0. இப்போ எக்ஸுக்கு 0 போட்டா ஒய்க்கும் 0. அப்போ 0,0 இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்க்கு என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். அப்போ 1,1ங்கிற பாயிண்ட். 0,0ங்கிற பாயிண்ட் இது 1,1ங்கிற பாயிண்ட். இங்க x ஆக்சிஸ்ல இது 1, இங்க y ஆக்சிஸ்ல 1. அப்ப இது வந்து 1,1. அப்ப நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டோம்னா இந்த 0,0ங்கிற பாயிண்ட்டையும் 1,1ங்கிற பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போடுவோம். சோ அப்ப நமக்கு இந்த கிராஃப்ல x is equal to 0 and x is equal to 1, அப்புறம் y is equal to xங்கிறது இந்த ஸ்ட்ரைட் லைன், தென் y is equal to 1ங்கிறது இந்த லைன். சோ இந்த எல்லா லிமிட்ஸையும் நம்ம கிராஃப்ல மார்க் பண்ணிட்டோம். சோ இப்போ இதுல நமக்கு க்ளோஸ்ட் ஆகக்கூடிய ஸ்பேஸ் எது? நம்மளுடைய லிமிட்ஸால க்ளோஸ்ட் ஆகக்கூடிய ஸ்பேஸ் x is equal to 0, x is equal to 1, y is equal to x, y is equal to 1. இது இவ்வளவுதாலையும் க்ளோஸ்ட் ஆகக்கூடிய ஸ்பேஸ் வந்து இந்த ஏரியா. சோ அதை வந்து பென்சிலால ஷேட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நம்ம வந்து x varies from. சோ நமக்கு இதுல x varies from இதுல இருந்து இது வரைக்கும் வருது x is equal to 0 to x is equal to 1. இது வந்து vertical path. அதாவது x and y இந்த ரெண்டுலயும் எதனுடைய லிமிட் வந்து ரெண்டு லிமிட்டும் கான்ஸ்டன்ட்ல இருக்குன்னு வெரிஃபை பண்ணணும். சோ நமக்கு இங்க x னுடைய ரெண்டு லிமிட்டும் கான்ஸ்டன்ட்ல இருக்கு. அப்ப அதுதான் பாத். எதனுடைய ரெண்டு லிமிட்டும் கான்ஸ்டன்டா இருக்கோ அதுதான் பாத். அது வந்து x ல இருந்துச்சுன்னா வெர்டிக்கல் பாத், y ல இருந்துச்சுன்னா ஹாரிசான்டல் பாத். சோ நமக்கு இங்க வெர்டிக்கல் பாத். சோ இப்ப வெர்டிக்கல் பாத்னா y னுடைய லிமிட் என்னது வெர்டிக்கல் ஸ்ட்ரிப். சோ y varies from y is equal to x to y is equal to 1 represent a vertical strip PQ. அதாவது நமக்கு பாத் வந்து x is equal to 0 to x is equal to 1 வரைக்கும். அப்புறம் நம்மளுடைய இந்த க்ளோஸ்ட் ரீஜியன்ல நம்ம வந்து ஸ்ட்ரிப் போடணும். அதாவது நமக்கு பாத் வந்து வெர்டிக்கல் பாத். சோ நம்ம வந்து வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் போடணும். சோ வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எதுல இருந்து எது வரைக்கும் போடணும்னா y is equal to x ல ஸ்டார்ட் பண்ணி y is equal to 1 வரைக்கும். சோ y is equal to x னா இந்த லைன். சோ y is equal to xங்கிற லைன்ல ஸ்டார்ட் பண்ணி y is equal to 1ங்கிற லைன் வரைக்கும் ஸ்ட்ரிப் வரையணும். சோ இந்த PQ இதுதான் நம்மளுடைய வெர்டிக்கல் ஸ்ட்ரிப். சோ PQங்கிறது வெர்டிக்கல் ஸ்ட்ரிப். சோ நமக்கு x is equal to 0 to x is equal to 1ங்கிறது வெர்டிக்கல் பாத், and இந்த y is equal to x to y is equal to 1 வரைக்கும் உள்ளது வெர்டிக்கல் ஸ்ட்ரிப். சப்போஸ் நமக்கு இதே ப்ராப்ளத்துல நம்மளுடைய லிமிட் வந்து இங்க y is equal to 0 to y is equal to x ன்னு கொடுத்திருந்தா, அதாவது y is equal to 0 னா இந்த லைன், y is equal to 0 to y is equal to x னா இந்த லைன், இது வரைக்கும் கொடுத்திருந்தனா நம்மளுடைய bounded region வந்து இந்த ரீஜியனா இருக்கும். சோ நமக்கு கொடுத்திருந்தது y is equal to x to y is equal to 1னால நம்ம இந்த ரீஜியன் தான் நம்மளுடைய ரீஜியன் ஆஃப் இன்டகிரேஷன். சோ வந்து இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராப்ளத்துல எல்லாத்துலயும் அடுத்தது இன்னொரு கிராஃப் போட்டு அதுல தான் ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் போட்டிருப்பேன். சோ இதுல வந்து ஆல்ரெடி ரெண்டு ப்ராப்ளத்தை தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணனால இது ஒரே ப்ராப்ளத்துல போட்டிருக்கேன், ஒரே கிராஃப்ல மார்க் பண்ணியிருக்கேன். சோ இப்போ நமக்கு சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன். சோ இந்த ஸ்டெப் வரைக்கும் முடிஞ்சதுக்கு பிறகு தான் நம்ம என்ன பண்ண போறோம், சேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் பண்ண போறோம். சேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் என்னது, வெர்டிக்கல் பாத்த ஹரிசாண்டல் பாத்தா சேஞ்ச் பண்ணணும், வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்பை ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பா சேஞ்ச் பண்ணணும். சோ நம்ம வந்து எதை எடுத்து நம்மளுடைய சேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் பண்ணணும்னா அந்த கரெக்ட் ஃபார்மை எடுத்துட்டு தான் சேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் பண்ணணும். அப்போ நமக்கு சேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் பண்ணும்போது கரெக்ட் ஃபார்ம்ல dy dx ன்னு இருந்துச்சு, அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும், dx dy அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். சோ இன்டகிரல் 0 to 1 x to 1 x by x square plus y square dy dx இதான் நம்மளுடைய கரெக்ட் ஃபார்ம். இந்த கரெக்ட் ஃபார்மை நம்ம வந்து சேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் போட போறோம். சோ பை சேஞ்சிங் தி ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் we get என்ன போடுவோம்னா டபுள் இன்டகிரல் x by x square plus y square இந்த dy dx dx dy அப்படின்னு போடுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா நமக்கு பாத் வந்து x ல இருந்துச்சு, x varies from x is equal to 0 to x is equal to 1 வெர்டிக்கல் பாத்தா இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து அந்த வெர்டிக்கல் பாத்தை ஹரிசாண்டல் பாத்தா மாத்தணும். சோ ஹரிசாண்டல் பாத்தா மாத்தும் போது நமக்கு லிமிட் வந்து y ல கிடைக்கும். சோ x is equal to
0 to x is equal to 1ங்கிற vertical path நம்மளுடைய closed region இருக்கக்கூடிய horizontal path change பண்ணணும். So நம்மளுடைய region இது. So நம்மளுடைய இந்த path நம்ம horizontal path change பண்ணணும்னா இதுல இருந்து வருது y is equal to 0 to y is equal to 1 வரைக்கும் வருது. So இதுதான் நம்மளுடைய horizontal path. So y இனுடைய லிமிட் போடும்போது y is equal to 0 to y is equal to 1. Next x இனுடைய லிமிட் போடணும். So x இனுடைய லிமிட்டை பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து vertical strip போட்டிருக்கோம். So இப்போ வந்து நமக்கு change the order பண்றதுக்கு horizontal strip போடணும். So இந்த PQங்கிற vertical strip RSங்கிற horizontal strip change பண்ணி போட்டுக்கணும். RS represent a horizontal strip. So இந்த horizontal strip னுடைய லிமிட் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்குன்னா x is equal to 0ங்கிற லைன்ல ஸ்டார்ட் ஆகுது. RS அப்ப இதுல x is equal to 0ங்கிற லைன்ல ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும் வருது இந்த லைன் வரைக்கும். சோ இந்த லைனினுடைய ஈக்குவேஷன் என்னது y is equal to x. y is equal to xங்கிற ஈக்குவேஷன் இந்த லைனுடைய ஈக்குவேஷன். சோ நம்ம இப்ப லிமிட்டை எதுல போடுறோம்னா x ல போட போறோம். சோ அப்ப லிமிட்டை x ல போடும்போது x is equal to 0 to x is equal to y. So x is equal to 0 to x is equal to y. அப்ப நம்முடைய x னுடைய லிமிட் வந்து 0 to y. So integral 0 to 1 integral x to 1 x by x square plus y square dy dx ன்னு இருந்ததை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் dx dy ன்னு மாத்திட்டு அப்புறம் நம்மளுடைய vertical path horizontal path சேஞ்ச் பண்ணும்போது அது y னுடைய லிமிட் ஆகும் 0 to 1. அப்புறம் இங்க இருந்த vertical strip வந்து horizontal strip சேஞ்ச் பண்ணி அதனுடைய லிமிட் போடும்போது x ல வரும் 0 to y. சோ இப்போ இதை இன்டகிரேட் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம்னா ஒரு 2 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போறோம். சோ 1 by 2 into integral 0 to 1 integral 0 to y 2x x square plus y square dx dy 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு 2 ஆல டிவைட் பண்ணிருக்கோம். சோ எதுக்குன்னா இப்போ நமக்கு ஃபார்முலா போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது x square plus y square இருக்கு டினாமினேட்டர்ல. சோ டினாமினேட்டர்ல x square plus y square இருக்கு. இப்போ நம்ம with respect to இன்னர் இன்டகிரேஷன்ல dx இருக்கு. அப்ப with respect to x க்கு இன்டகிரேட் பண்ணுவோம். சோ with respect to x க்கு இன்டகிரேட் பண்ணும்போது y டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட்டா ட்ரீட் பண்ணுவோம். சோ அப்போ x square plus y square இதுல y squareங்கிறது கான்ஸ்டன்ட். சோ அப்ப x square plus y square டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும் x ஸ்கொயருக்கு டிஃபரன்ஷியேஷன் 2x plus இங்க y ஸ்கொயரை நம்ம கான்ஸ்டன்ட்டா ட்ரீட் பண்ணுவோம். சோ y ஸ்கொயரினுடைய டிஃபரன்ஷியேஷன் என்னது 0. இப்போ 2x plus 0 அதாவது x square plus y square இருக்கு. இதை x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் 2x y வந்து கான்ஸ்டன்ட்டா ட்ரீட் பண்றோம். சோ y ஸ்கொயருக்கு டிஃபரன்ஷியேஷன் 0 2x plus 0 2x. சோ அப்போ டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய டேர்ம் கிடைச்சதுன்னா நம்ம இன்டகிரேஷன்ல எப்படி போடுவோம்னா இன்டகிரேட் பண்ணும்போது log of போட்டுட்டு டினாமினேட்டர்ல உள்ள டேர்மை அப்படியே போடுவோம். சோ log of x square plus y square. சோ இந்த 1 by 2 அவுட்டர் இன்டகிரல்ல இருக்கக்கூடிய 0 to 1 அப்புறம் இன்னர் இன்டகிரேஷனை எப்படி இன்டகிரேட் பண்ணியிருக்கோம்னா டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய டேர்ம் கிடைக்குது. சோ அப்படி கிடைச்சதுன்னா நம்ம எப்படி போடுவோம்னா ஃபார்முலா log of டினாமினேட்டர்ல உள்ள டேர்மை போடுவோம் x square plus y square லிமிட் 0 to y dy. So 1 by 2 integral 0 to 1 log of. So நம்ம with respect to x க்கு integrate பண்ணிருக்கோம். So x க்கு வந்து லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So upper limit என்னது y. upper limit y ஐ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So log of x ஸ்கொயருக்கு x க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் y. அப்போ x ஸ்கொயர் என்ன ஆகும் y ஸ்கொயர் plus இந்த y ஸ்கொயர் அப்படி வரும் minus lower limit சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். log of so x க்கு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா x ஸ்கொயர் என்ன ஆகும் 0 plus the y square into dy is equal to 1 by 2 integral 0 to 1 log of y square plus y square என்னது 2y square minus இங்க log of 0 plus y square log y square into dy. So 1 by 2 into integral 0 to 1 log 2y square minus log of y square எப்படி எழுதியிருக்கோம்னா log of
2y square by y square. அதாவது log a minus log b. அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா log of a by b. So அப்போ log of 2y square by y square into dy. So இப்போ y square y square cancel ஆயிட்டுனா என்ன கிடைக்கும்? 1 by 2 into integral 0 to 1 log 2 dy. So 1 by 2 integral 0 to 1 log 2 dy. So இப்போ வந்து log 2 constant. அதை integrationக்கு வெளியே கொண்டு வந்துருவோம். Log 2 by இந்த 2 into integral 0 to 1 dy. So log 2 by 2. So dy இதை integrate பண்ணும்போது என்ன வரும்? y. அப்புறம் limit வந்து 0 to 1. So log 2 by 2. Upper limit substitute பண்ணோம்னா y க்கு 1. Minus lower limit 0. So 1 minus 1, 1. So 1 into log 2 by 2, log 2 by 2. So இதான் நம்முடைய change the order of integration பண்ணி அந்த integration உடைய answer. So அப்போ நம்ம எப்பவுமே change the order of integration பண்ணும்போது first வந்து அந்த கொடுத்திருக்கக்கூடிய integration correct formல இருக்கான்னு verify பண்ணணும். So correct formல இல்லைன்னா நம்ம correct formக்கு change பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் change the order of integration பண்ணணும். Okay, thank you students.